விழா அறிவிப்பு எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது போல மணிமண்டபம் திறப்பதற்கு முன்பதாக மணிமண்டபம் திறப்பதோடு சேர்த்து எங்களுக்கு ஓட்டப்பாலம் ரவுண்டானாவில் ஐயாவுடைய சிலை வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்க கடமைப்பட்டுள்ளோம். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் திங்கள் 9ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். வணக்கம். வீரம்பல் ஏசுதுரை என்ற துரை மல்லர் சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு அரசு விழா அறிவித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எனது பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியான நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகாலமாய் நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு பல இந்த அரசு விழாவிற்காக பல உயிர்களை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இழந்துள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த அறிவிப்பு காலம் தாழ்த்தி கிடைத்தாலும் மனதார வரவேற்கிறோம். நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு இந்த அறிவிப்பு கிடைத்துள்ளது. சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய தாயாரின் ஊரான வீரம்பல் கிராமத்தைச் சேர்ந்த நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இந்த நேரத்தில் ஒரு சில முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு சில கோரிக்கைகளை முன்வைக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த அரசு விழா அறிவிப்பானது அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. இந்த அரசு விழாவிற்காக தேவேந்திரகுல வேளாளருடைய சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் மிகவும் அரும்பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பல போராட்டங்களை நடத்தியதுக்கு பின்புதான் இவ்வளவு பெரிய நமக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. இதற்கு மக்களும் தங்களுடைய கடுமையான பங்களிப்பை அளித்துள்ளார்கள் என்பதும் மாற்று கருத்தில்லை. இதற்காக உழைத்த, இதற்காக போராடிய, இதற்காக ஆவணம் செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு அண்ணன் முருகேசன் அவர்களும், மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் நகர ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தங்களுடைய போராட்ட பயணத்தில் மணிமண்டபம், அடுத்தபடியாக அரசு விழா அறிவித்த தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய கோரிக்கையான ஒரு சில கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டுள்ளோம். பரம்பக்குடி ஓட்டப்பாலம் ரவுண்டானா பகுதியிலே அந்த ரவுண்டானா அமைத்ததிலிருந்து நாங்கள் அந்த கோரிக்கையை தீவிரமாக முன்வைத்து கொண்டு வருகிறோம். அந்த ஓட்டப்பாலம் ரவுண்டானாவில் சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு முழு உருவ வெண்கல சிலை அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் கோரிக்கை வைக்க
கடமைப்பட்டுள்ளோம். தொடர்ந்து இந்த கோரிக்கை மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்பட்ட கோரிக்கை. மக்கள் மத்தியில் அனைத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மத்தியிலும் பேசப்பட்ட ஒரு கோரிக்கை. அதனால் அந்த கோரிக்கைக்கு நீங்கள் செவிசாய்த்து இந்த அரசு விழா அறிவிப்பு எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது போல மணிமண்டபம் திறப்பதற்கு முன்பதாக மணிமண்டபம் திறப்பதோடு சேர்த்து எங்களுக்கு ஓட்டப்பாலம் ரவுண்டானாவில் ஐயாவுடைய சிலை வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்க கடமைப்பட்டுள்ளோம். அதேபோன்று மதுரையிலும் நீதிமன்றம் அனுமதி கொடுத்தும் அரசு காலம் தாழ்த்துவது மனதிற்கு வருத்தமாக இருக்கிறது. மதுரையிலே ரிங் ரோடு பகுதி அல்லது நீதிமன்றம் வழிகாட்டியபடி அந்த பகுதியிலாவது எங்களுக்கு அனுமதி கொடுத்து அரசு ஆவணம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதவிகள் விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெரும்பான்மையாக நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர் நீங்கள் ஒதுக்கீடு செய்கிறீர்கள். அந்த ஒரு அமைச்சரும் ஆதிதிராவிடர் நலத்துறையை ஒதுக்கீடு செய்வது மிகுந்த மன வருத்தத்தை எங்களுக்கு அளிக்கிறது. அதனால் இனி வரும் காலங்களில் எங்களுக்கு ஒரு முக்கியமான துறையை சார்ந்த அமைச்சர் பதவிகள் கொடுக்கப்பட வேண்டும். இரட்டை இலக்கு அப்படிப்பட்ட சூழலில் தான் எங்களுக்கு பதவிகள் வழங்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகரச் செயலாளர் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இடங்களிலே சுழற்சி முறையில் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 5வது கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஆவணம் செய்து மத்திய அரசுக்கு வெகு சீக்கிரம் அனுப்பி எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையில் இதுவும் ஒன்றாக நாங்கள் கருதுகிறோம். நிச்சயமாக நீங்கள் இந்த கோரிக்கையை எங்களுக்கு ஆவணம் செய்து மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். இந்த கோரிக்கையெல்லாம் எதற்காக உங்களிடம் நாங்கள் சொல்கிறோம், கேட்கிறோம் என்றால், இங்கே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் ஒரு தொகுதியில் 1,00,000 ஓட்டு இருக்கிறது என்றால் அதிலே 3/4 ஓட்டு எங்களுடைய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய ஓட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்கிறது. அதில் அடித்து ஆணித்தரமாக நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். எங்களுடைய ஓட்டு பெரும்பான்மையாக இலவசமாக விசுவாசத்தோடு எங்களுடைய ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான தொடர்ந்து எங்களுடைய மக்கள் வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் அநேக காரியங்களை செய்தாக வேண்டும். அமைச்சர் பதவிகள் எங்களுக்கு 2-3 அமைச்சர் பதவிகள் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நகரச் செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் போன்ற பதவிகள் எங்களுடைய சமுதாய மக்களுக்கு நீங்கள் ஒதுக்கீடு செய்து தரப்பட வேண்டும். சமத்துவம், சமநிலை என்றால் அனைவருக்குமான ஒரு அரசாக இருக்கக்கூடிய சூழல் உருவாக வேண்டும் என்றால் நிச்சயமாக மருதநில மக்களான தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அரசின் அதிகாரத்தில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு முக்கிய பங்களிப்பு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு அரசு விழா மணிமண்டபம் அறிவித்த முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு
இதற்காக உழைத்த அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்களுக்கும் மற்றும் எங்களுடைய தேவேந்திர குல வேளாளர் சமுதாய தலைவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.